நர்சரி கார்டன் தொழில் தொடங்க ஆர்வமும் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருப்பது மட்டுமே போதுமானதல்ல. விவசாயம் சார்ந்த அனுபவமோ அல்லது பயிற்சியோ அவசியமாகிறது. இதற்காக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையின் அங்கீகாரம் பெற்ற பாரத சேவை சங்கம் பயிற்சி அளிக்கிறது. அதன் இயக்குநர் சாக் மொயின்சனுடன் இது பற்றி செய்தியாளர் வேல்சங்கர் நடத்திய உரையாடலை இப்போது பார்க்கலாம். நகர பகுதிகளில் நர்சரி கார்டன் தொழில் தற்போது வளர்ந்து வருகிறது. இந்த தொழிலுக்கு பாரத் சேவா சமாஜ் சார்பில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. என்னென்ன பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது, கட்டணம் எவ்வளவு என்பது உள்ளிட்ட சில கேள்விகளை இந்த அமைப்பின் இயக்குனர் திரு சாக் மொய்சன் அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் சார். தற்பொழுது நர்சரி கார்டன் தொழில் நகர பகுதியில் வளர்ந்து வருகிறது. இந்த தொழிலுக்கு வரவேற்பு எப்படி இருக்கிறது? மிகச்சிறந்த வரவேற்பு இருக்கு எல்லா இடத்துலையும். இது மக்கள் இயற்கை மீது ஆர்வம் கொண்ட ஒரு விழிப்புணர்வு இப்போ இந்தியா முழுவதும் இருக்கிறதுனால எல்லாருமே நம்ம வீட்டிலையோ இல்லை வீட்டை சுற்றியோ இது மாதிரி இயற்கையான ஃப்ளவரோ இல்லை பழச்செடிகளோ இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க. அதனால இது நல்ல வரவேற்பு இருக்கு. நர்சரி கார்டன் தொழிலுக்கு பாரத் சேவா சமாஜ் சார்பில் என்னென்ன பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது? நர்சரி கார்டன் மேக்கிங்னு நாங்கள் ஒரு பயிற்சி கொடுக்குறோம். ஒரு நர்சரி கார்டனை உருவாக்குறது எப்படின்னு முழு விவரங்களும் அதில் அடங்கியிருக்கும். இது ஒரு 2 நாள் பயிற்சி. சார், இந்த பயிற்சிகளை என்னென்ன தகுதிகள் இருக்கணும், கட்டணம் எவ்வளோ சார்? இதுக்கு எந்த ஒரு தகுதியுமே தேவையில்லை. இதுக்கு படிச்சிருக்கணும் அதெல்லாம் இல்லை. ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும்தான் இதில் கலந்துக்கணும். ஆர்வம் மட்டுமே தகுதி இதுக்கு. இது கட்டணம் 2 நாள் பயிற்சிக்கும் நாங்கள் 1500 ரூபாய் தான் வாங்குறோம். இது பயிற்சி முடிஞ்ச 2 நாள் பயிற்சியில் உங்களுக்கு முழுமையான தகவல் அறிக்கை நாங்கள் கொடுத்துருவோம். அதாவது இது தரமான விதைகளை தேர்ந்தெடுப்பது எப்படி, பிறகு இதுக்கு பெட் மேக்கிங்னு சொல்லப்படுற 2ஆவது கட்டம், எப்படி மண்ணையும் மணலையும் அதெல்லாம் சரியான முறையில் பதப்படுத்தி தயார் பண்ணுறது. 3ஆவது முறை இதை எப்படி பராமரிப்பது, சரியாக எப்பொழுது தண்ணி ஊற்றுறது, எப்போ உரமிடுவது, எப்பொழுது பூச்சி மருந்து ஏதாச்சும் இருக்கணும்னா அது எப்போ பயன்படுத்தணும், இது மாதிரி பராமரித்து வளர்க்கிற முறை. 4ஆவது மார்க்கெட்டிங். இதை எங்கெங்கெல்லாம் நம்ம விற்க முடியும், விற்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் யூனிட் நாங்கள் சொல்லுவோம். அந்த ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் எந்தெந்த ஏரியா அப்படிங்கிறத முழுமையாக நாங்கள் இதில் விளக்கி சொல்கிறோம். இந்த நர்சரி கார்டன் தொழில் பொறுத்த வரைக்கும் முதலீடுனா எவ்வளவு தேவைப்படும், எவ்வளவு லாபம் சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்கிறது சொல்றேன். இதுக்கு நீங்கள் முதலீடுங்கிறது உங்களுடைய மனநிலையை பொறுத்து தான். நீங்கள் 5000த்துலையும் ஆரம்பிக்கலாம், 5 லட்சத்துலையும் ஆரம்பிக்கலாம். 5000ங்கிறது குறைந்த அளவில் செய்யப்படுகிறது, 5 லட்சங்கிறது கொஞ்சம் பெரிய அளவில் செய்யப்படுகிறது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் 2 விதமான இது இருக்கு. டெம்பரவரி நர்சரி கார்டன் ப்ளஸ் பர்மனன்ட் நர்சரி கார்டன். டெம்பரவரி நர்சரி கார்டன் பெரும்பாலும் இன்டோர் உட்பகுதியில் வைக்கப்படுகிற பொருளை இந்த நர்சரியை பொறுத்து இருக்கு. பர்மனன்ட் நர்சரி கார்டனுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெளியில் மிகப்பெரிய தோட்டங்கள், கார்டன்ஸ், கவர்மெண்ட் கார்டன்ஸ் இல்லை ப்ரைவேட் கார்டன்ஸ் இல்லை பெரிய பெரிய பங்களாக்களுக்கு முன்னாடி இல்லை சுற்றிலும் உள்ள அமைப்பு, இதெல்லாம் பர்மனன்ட் கார்டன்ஸ், அங்கேயே போய் பண்ணுறது. டெம்பரரி கார்டன் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பண்ணி நீங்கள் மார்க்கெட் பண்ணுறது. நீங்கள் இது உங்களோட முதலீடை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் முதலீடு கூடுதலாக தேவைன்னா தாராளமாக பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணலாம். நன்றி சார். நர்சரி கார்டன் தொழில் பொறுத்த வரைக்கும் பாரத் சேவா சமாஜ் சார்பில் பல்வேறு விதமான பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சியை முடித்த பின்பு தொழில் தொடங்குவதற்கு தேவையான கடன் உதவியும் வங்கிகள் பெறுவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது தவிர முதலீடு என்பது 5000 போதுமானது. இதன் மூலம் மாதந்தோறும் 10000 ரூபாய் சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் ஆர்வமும் உழைப்பும் அதிக அளவில் கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமாருடன் வேல்சங்கர். தொடர்ந்து மூலதன ஆதாய வரியை